ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோளத்தில் செஞ்ச கஞ்சியும் சோள அடை தோசையும் தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வழக்கம் போல் அரிசி மாவில் தோசை விடாமல் சோளத்தில் நல்லா அரிசி மாவுலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி சேர்த்துன ஒரு சூப்பரான சோள அடை தோசை தாங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கலாம், வெள்ளை சோளம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. சோளம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும், அதுக்காக தான். நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சி வச்சிடலாங்க. நம்ம நைட்டே இந்த மாவு கரைச்சி வச்சிட்டோம்னா புளிச்சதுக்கப்புறமா சோறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டு கரைச்சி வச்சோன்னா காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா மாவெல்லாம் அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். நல்லா புளிக்கட்டும். ஃபுல்லாக மாவெல்லாம் நல்லா அப்படி அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா மாவு புளிச்சாதான் சோள அடை தோசை ஊற்றுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ மார்னிங் வந்து மாவெல்லாம் நல்லாவே புளிச்சிருச்சிங்க. இப்போ அது கூட தாளிப்புக்கு எண்ணெய் கடுகெல்லாம் சேர்த்துட்டு அது கூட பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து கருவேப்பிலை எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைத்தலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே முருங்கைக்கீரை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா விட்டுறாதீங்க. இப்போ முருங்கைக்கீரையில் எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளிச்ச மாவை பாருங்கள், நல்லாவே மாவு புளிச்சிருச்சு பாருங்கள். மாவு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அந்த மாதிரி அலசி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து வாயில் கடிப்படுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அப்படி சேர்த்துக்கலாம். அது வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிறப்போ உப்பு சேர்த்துலைங்க. மாவில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு சேர்த்தலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மாவோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ நல்லா விரும்பி சாப்பிட்டோங்க. நம்ம குழந்தைங்களும் சாப்பிடட்டும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. மாவெல்லாம் நம்ம ரெடி ஆனதுக்கப்புறமா தோசைக்கல்லில் அடை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 2 கரண்டி மாவு விட்டு கொஞ்சம் நல்லா அடை தோசை மாதிரி விட்டு எடுத்துக்கலாங்க. நைஸாக வேணுனாலும் நீங்கள் நைஸாக விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த சோள தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் அரிசி மாவு உளுத்த மாவு போட்டு தோசை சுடுறதை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ஹெல்த்தியான ரெசிபி கொடுத்தன்ற திருப்தி நமக்கு இருக்கும். இப்போ தோசைக்கு நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம்.
இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட தொட்டுக்க வந்து நம்ம கார சட்னி, ஆனியன் சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாம இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா நமக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு இல்லைங்களா? நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருவி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இந்த சோள அடை தோசை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செய்கிறதுனால ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நம்ம வெறுமனாவே தோசையை பிச்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக அடை தோசை நமக்கு தயாராகிடுச்சிங்க. இப்போ இது கூட தொட்டுக்க வந்து நம்ம தக்காளி சட்னி தாங்க செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் தக்காளி சட்னி தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க. நீங்கள் அது கூட வந்து கார சட்னி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட செஞ்சுக்கலாம். இல்லை ஆனியன் சட்னி செய்து கூட சாப்பிட்லாம். இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி சோள கூழ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நைட்டே வந்து 1 கப் அளவுக்கு சோளத்தை நல்லா ஊற வச்சுட்டேங்க. நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் எல்லா சோளத்தையும் நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சோளமெல்லாம் நல்லா வேகவும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக சோளமெல்லாம் வெந்து நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து அப்படியே குடிக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டும் குடிக்கலாம், இது கூட மோர் விட்டும் குடிக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சோள அடை தோசையும் சோள கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவோங்க. தேங்க்யூ.